ஆத்திச்சூடி இளம்பிற எனிந்து மோனத்திருக்கும் முழுவன் மேனியன் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை இடப்போல் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை எனப்பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்தும் உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதி பணிந்து வணங்கிய அந்த பரம்பொருளினுடைய பாதம் தொட்டு நானும் வணங்கி பல்லடம் இமைகள் ரோட்டரி சங்கத்தினுடைய 2026 மற்றும் 2027 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்கும் விழாவை இத்துணை சீரும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐபிபி அருமை அண்ணன் ரொட்டேரியன் PHF இமைகள் என் சுந்தரராஜன் அவர்களே, அவரை பற்றிய சிறிய அறிமுகம். சிபி நந்தா, இவர் PK. உங்களுக்கு ஒரு தனி மரியாதை. அதே மாதிரி ரொட்டேரியனா பின்னணிஞ்சு வர்ற உங்களுடைய கடை வாடிக்கையாளர்களுக்கு சின்ன டிஸ்கவுண்ட் கொடுங்க, தப்பே இல்லை. பின்னணிஞ்சுட்டு வர்றவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுங்க. அதோட பலமே வேற. எல்லாருக்கும் கிடைத்த வருவாங்க, எங்கேயுமே போக மாட்டாங்க. அதே மாதிரி தான் கவின் பிறப்பும் இன்று முதல் ரொட்டேரியன் கவின் பிறப்பு என இருக்குங்க. எனக்கு என்ன வேணுங்களா? ரோட்டரி இணைங்க சங்கத்தின் உறுப்பினராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட PS ரவிச்சந்திரன் ஆகிய நான் சர்வதேச ரோட்டரி சங்கத்தின் இயக்கத்தின் நோக்கங்களுக்கும் தத்துவங்களுக்கும் நல்ல வடிவங்கள் கொடுத்து கொடுக்கும் வகையில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவேன் எனவும் உண்மையாகவும் மனசாட்சிப்படியும் சட்டதிட்டத்தை பேணி காப்பேன் என்றும் ரோட்டரி சங்கத்தின் கூட்டங்களுக்கு தவறாமல் வருகை புரிவது சங்க உறுப்பினர் சந்தாவை உரிய காலத்தில் செலுத்துவது போன்ற சங்க உறுப்பினர்கள் கடமைகளை தவறாமல் நிறைவேற்றுவேன் என்று உறுதி கூறுகிறேன். இப்போது உங்களுக்கு நன்றி. 50 கிலோ உங்கள் குடும்ப உறவுகளுக்கு காணிக்கையாக்குங்கள். மீண்டும் ஒரு முறை ஓமனா மேடை ஏறுமாறு. பெண்களுக்கு பெண்கள் தான் பாராட்டுவது மிகச்சிறந்த விஷயம். அதைத்தான் அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. இதோட நன்றி. பாராட்டி இமைகள் ரோட்டரி சங்கம் சார்பாக பாராட்டி மகிழ்கின்றோம். கோடைகளின் கல்வி பயிலும் 160 மாணவர்கள் ஒருவர் மட்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக செல்வன் R. சஞ்சய் தயார் நிலையில் இருக்கிறோம். காரம்பட்ட ஸ்கூல்ல 200 பேர் படிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தேர்வு இருக்காரு. புத்தக திருவிழாவின் கதாநாயகன் பாலுமணியார் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். புரோட்டோகால் பிரகாரம் எல்லாமே செய்யணும். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் பற்றிய அறிமுகம். புரோட்டோகால் சர்மன் டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். உடன் யோகேஷ் அவர்களையும் வருக என்று வரவேற்கிறோம். அடுத்து முதல் நிகழ்வாக
குத்துவிளக்கேற்றிய இது அனைத்து தரப்பினருக்கும் நன்மை விளைவிக்க கூடியதுதானா? அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். பல்லடம் இமைகள் ரோட்டரி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக எங்களை தமிழ் வழியில் தமிழ் பேச்சு தமிழ் மூச்சு என்று எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் திரு ஜே சுந்தரபாண்டியன் கிராம நிர்வாக அலுவலர் ஐயா அவர்களை வருக வருகன இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். கண்தானத்திலிருந்து நீர்மோர்ப்பத்திலிருந்து கர்ப்பிணி பெண்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது நிறைய திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொரோனாவுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து 108க்குமே இலவசமா சிலிண்டர் ஆக்சிஜன் சிலிண்டர் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். அதை முதல்மா துவக்கி வச்சது ஐயா பாலசுந்தரம் ஐயா தான். 2012 கவர்னர் சென்னைக்கு அதை துவக்கி வச்சா 12,000 ரூபாய் செக் கொடுத்து அதை துவக்கி வச்சோம். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 108 திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து 108க்கும் இலவசமா சிலிண்டர் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விஷயத்தை அந்த அக்காட்ட சொன்ன இது மாதிரி இலவசமா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இலவசமா கொடுக்கும்போது கொரோனா பீரியட்ல சிலிண்டர் பற்றாக்குறை இருக்கும்போது பாலசுந்தர ஐயாவுமே சுந்தரராஜ் டாக்டர் முன்னாள் கவர்னர் சுந்தரராஜ் டாக்டர் ஐயாவுமே பல்லடத்துக்குள்ளே மட்டும் சிலிண்டர் சப்ளை நல்லா கிடைக்குதுங்கிறாங்க. எங்களுக்கு உடுமலைப்பேட்டையில் சிரமமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே போய் ஒரு சொந்தமாக 40 சிலிண்டர் வச்சுருந்தாங்க. அந்த சிலிண்டரை வாங்கி நான் கேரளா கொண்டு போய் ஃபில் பண்ணி கொடுக்கும்போது என்னை பாராட்டுனது சின்ன வகையில் இல்லைங்க, சிறந்த ஒரு பாராட்டுதல் கொடுத்தது மட்டும் அல்லாது உடுமலைப்பேட்டையில் நீங்கள் ஒரு கடை போட்டு எங்கள் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டாங்க. நான் தொழிலையும் உயர்ந்ததுக்கு காரணம் பாலசுந்தரம் ஐயா அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அந்த மாதிரி அந்த அக்காட்ட சொல்லும் போது அந்த அக்கா சொன்னாங்க, சரி புது வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். 16 லட்சம் ரூபா கொட்டேஷன் கொடுத்துருந்தா. அப்புறம் அந்த அக்காட்ட இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த அக்கா சொன்னாங்க, முழுசா வண்டிக்கு ஃபுல்லாகவே பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு செக்கை வாங்கி எழுதுனாங்க. செக் எழுதும் போது 30 லட்சம் ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்தாங்க. சரி பரவாயில்ல 30 லட்சம் கிடைச்சிருக்குது, புது வண்டி தான் போட வேண்டியது இருக்குது, பழைய வண்டிக்கு மறுபடியும் 2 லட்சத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணி நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது அது எப்படி அந்த அக்காவுக்கு அதுக்கு போய் 31,80,000 ரூபா செக் கொடுத்துருக்காங்க. சுந்தரராஜை நம்பி இமைகள் ரோட்டையை நம்பி எங்கள் உறுப்பினர்களை நம்பி ஒரு 31,80,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிக்கும் வியாபாரி கூட தேக்குமிக்க அளவுக்கு உயரலாம்பாங்க. இந்த மாதிரி எங்களை ஊக்குவிக்கிறதுனாலதான் பாலசுந்தர ஐயாவிலிருந்து இங்க வந்திருக்கிற பெரியோர்கள் எல்லாம் எங்களை ஊக்குவிக்கிறதுனாலதான் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் என்று கூறி, கொடுப்பவருக்கு தெரியாது பெறுபவர்கள் கடவுள் என்று, பெறுபவர்களுக்கு தெரியும் கொடுப்பவர்கள் கடவுள் என்று, அதனால கொடுத்து பழகுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பல்லடம் இமைகள் ரோட்டரி சங்கத்தின் சென்ற ஆண்டு சிறப்பான சேவை திட்டங்களை பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி. சென்ற ஆண்டு எங்கள் சங்கத்தின் மூலமாக நாங்கள் செய்த சேவை திட்டங்களை உங்களுடன் பட்டியலிடுகிறேன். 1/7/2025 அன்று உலக மருத்துவர் தினத்தை முன்னிட்டு நமது பல்லடத்தில் மருத்துவர் திரு பாலமுரளி, டாக்டர் நளினி, டாக்டர் பிரசாத் சேவியர் மற்றும் தருண் கோபி ஆகியோரை வாழ்த்தி இனிப்பு வழங்கி கௌரவத்தை கொண்டாடினோம். இதன் மதிப்பு ரூபாய் 3000. 12/7/2025 அன்று கண்தான விழிப்புணர்வுக்காகவும் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு வளையத்தையும் பல்லடத்தில் துவங்கி தாராபுரம் வரை சென்று 101 கிலோமீட்டர் சைக்கிள் பேரணி நடத்தியுள்ளோம். இந்த 101 வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் ரோட்டரி 3203 எங்களோட சங்கம் வந்து 101வது சங்கமாக எங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சதை போற்றி 101 கிலோமீட்டர் நாங்கள் இந்த சைக்கிள் பேரணி நாங்கள் செஞ்சிருந்தோம். 3வது சேவை திட்டமாக 16/7/2025 அன்று ஐம்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் டாக்டர் பாலசுந்தரம் ஐயா அவர்களுக்கு சிறந்த மருத்துவ சேவை விருது வழங்கி சிறப்பித்தோம். இடுவாயில் 21 கோயில்களை புனரமைத்தும் 2000 மரங்களை நட்டு வளர்த்து பாதுகாப்பு செய்ததற்காக திரு நடராசன் அவர்களுக்கு ஆலய கோமகன் என்ற விருது வழங்கி சிறப்பித்தோம். 3வதாக 25 பெண் குழந்தைகளுக்கு செல்வமகள் சேமிப்பு திட்டம்
நமது மேற்கு ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் திரு ஆர்.கே.ஆர். ரகுபதி அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. 4வதாக கண்தான விழிப்புணர்வு மற்றும் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 100 கிலோமீட்டர் சைக்கிள் பேரணி நடத்தப்பட்டது. 5வதாக பல்லடம் வடுகுவாளையம் அரசு பள்ளிக்கு குழந்தைகள் அமரும் மேஜைகள் மற்றும் டெஸ்க் வழங்கப்பட்டது. மேலும் ஆலூத்துப்பாளையம் பள்ளிக்கு 50 வாய்ப்பாடுகள் மற்றும் ஆங்கில இலக்கண புத்தகங்கள் வழங்கப்பட்டது. 50 மணி நேரங்களுக்கான மொத்த செலவீடு 46,300 ரூபாய். அடுத்தபடியாக 6/8/2025 அன்று பூலோக விரதம் என்று கூறப்படும் உலக தாய்ப்பால் விழா கொண்டாடும் விதமாக பல்லடம் அரசு மருத்துவமனையிலும் செம்மிபாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் சிறப்பு விருந்தினருடன் முக்கணியுடன் சத்துள்ள பண்டங்கள் வழங்கி தாய்மார்களுக்கு வழங்கப்பட்டது. 11/11/2025 அன்று பல்லடம் பொள்ளாச்சி ரோட்டில் பல்லடம் போக்குவரத்து காவல்துறையுடன் இணைந்து சாலை பாதுகாப்பு விழா கொண்டாடப்பட்டது. சாலையில் வரும் வாகனங்களுக்கு முகப்பு விளக்கில் கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டியும் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் ஓட்டுநர்களுக்கு கண் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பட்டிமன்றம் போட்டியில் சிறந்த ஒரு கையெழுத்தை வெளிப்படுத்துமாறு அன்பளிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, 2 பேருமே அதிக அளவில் சிரிக்கிறாங்க. இவர் பதவியை விட்டு போனாலுமே அதே சிரிப்போடு இருக்கிறார், அதுதான் உண்மை. கேவல் பின்னணிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு தலைவர் பொறுப்புலேருந்து பின்னணி பதவி முடிஞ்சு வெளியே போகும் பொழுது மற்ற அனைத்து இடங்களிலும் இந்த சிரிப்பை எதிர்பார்க்க முடியாதுங்க. ரோட்டரியில் மட்டும்தான் தலைவர் பொறுப்புலேருந்து வெளியில் போகும்போது மிகச்சிறந்த ஒரு சிரிக்கிறது இப்போ புதிய தலைவருக்கு கடைசியாக தான் தெரியும், இப்போ தெரியாது. நன்றி. அனைவரும் அமருமாறு அன்புடன் கேட்கிறோம். அடுத்ததாக தலைவருக்கான உறுதிமொழி. தலைவர் பல்லடம் இமைகள் நான் ரொட்டேரியன் நாராயணசாமி பல்லடம் இமைகள் ரோட்டரி கிளப்பில் பல்லடம் இமைகள் ரோட்டரி சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்கின்றேன். ரோட்டரியின் நோக்கங்களையும் வீரிய பண்புகளையும் போற்றி தன்னிலம் தாண்டிய சேவை என்ற கொள்கையை என் செயல்பாடுகளின் வழிகாட்டியாக கொண்டு செயல்படுவேன். உறுப்பினருடைய ஒற்றுமையையும் நட்புறவையும் வளர்த்து சமூக நலத்துக்கான சேவை திட்டங்களை முன்னெடுத்து கிளப்பின் வளர்ச்சிக்கும் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் சிறப்பிற்கும் முழு அர்ப்பணிப்புடன் உழைப்பேன். நேர்மை பணிவு சமத்துவம் மற்றும் பொறுப்புணர்வுடன் தலைமை தாங்கி எனது கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றுவேன் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி. கேட்டுக்கொள்கிறோம். முன்னாள் செயலாளர் நீங்கள் தான் நிற்கணும். ஓகே, நீங்கள் தான் பின்ன நிற்கணும் மற்றும் பற்றைய சான்றிதழ் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். செயலாளர்கள் அவ்வளோவா சிரிக்க மாட்டாங்க, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை அவங்களுக்கு தான். பட்டய சான்றிதழ் வழங்குமாறு அன்பு. ஆக சிறந்த ஒரு கைதட்டலை மீண்டும் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். செயலாளர் மனைவிக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், 1 வருஷம் மறுபடியும் ரோட்டரிக்கு தான் ஓடுவாருங்க, கொஞ்சம் விட்டுருங்க, அப்புறமா பிடிச்சிக்கலாம். ஓகே. குமார் அவர்களும் பொருளாளராக PHF மனோஜ் அகர்வால் அவர்களும் மற்றும் அனைத்து நிர்வாக குழு உறுப்பினர்கள் பொறுப்பேற்கும் இவ்விழாவிற்கு எங்களது அழைப்பை ஏற்று வாழ்த்த வருகை தந்துள்ள நமது சிறப்பு விருந்தினர்கள் கவிஞர் திரு ஜே. சுந்தரபாண்டிய 3203 வின்சிட்டி ரோட்டரி சங்கத்தின் மாபெரும் ஆளுமை திரு MPHF சண்முக சுந்தரம் அன்று துவங்கப்பட்டு மிக குறுகிய காலகட்டத்தில் அளப்பரிய சேவை திட்டங்கள் செய்துள்ளோம்.
இதில் பல்லடத்தில் முதல் முறையாக புத்தகத் திருவிழா மிக பிரம்மாண்டமாய் நடத்தி கால் பதித்துள்ளோம். மேலும் குளோபல் கிராண்ட் நடமாடும் கழிப்பிட வாகனங்கள் 2 அனைத்து வசதிகளுடன் ரூபாய் 70 லட்சம் மதிப்பில் தயாராகி கொண்டிருக்கின்றது. எங்களது தாய் சங்கமான திருப்பூர் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் ஆதரவின் பெயரிலேயே எங்களுக்கு எல்லாம் வசமானது. அதே நன்றியுணர்வுடன் அனைத்து சகோதர சங்கங்களையும் இணைத்து எதிர்வரும் காலங்களில் மாவட்ட அளவில் கண் வங்கி அமைத்து சேவை திட்டங்கள் செய்வது எனது எண்ணமாகும். மேலும் என்னுடன் பயணிக்கும் துடிப்புமிக்க செயலர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் எம்மை மேலும் வலுப்படுத்தும் என்பதில் சிறிது ஐயமில்லை. இன்று ஏற்கும் பொறுப்பினை மிகச் சரியாக எடுத்துச் செய்வேன் என்று உறுதியளித்து இந்த ஆண்டு தலைவராக என்னை இருத்தி அழகு பார்க்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கவிதா, ரோட்டரி கிளப்பின் நிர்வாகிகளாக பொறுப்பேற்கின்றோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உண்மையுடனும் நேர்மையுடனும் நிறைவேற்றுவோம். ரோட்டரியின் கொள்கைகளையும் மதிப்புகளையும் போற்றி சங்கத்தின் தலைவருக்கும் உறுப்பினர்களுக்கும் முழு ஒத்துழைப்பை வழங்குவோம். நட்புறவு, ஒற்றுமை மற்றும் சேவை மனப்பான்மையை வளர்த்து சங்க வளர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம். நேர்மை, ஒழுக்கம், பொறுப்புணர்வு மற்றும் குழு உணர்வுடன் எங்கள் கடமைகளை ஆற்றுவோம் என்று உறுதியளிக்கிறோம்.